ஹாய். இப்போ வந்து எக் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. அது கூட கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் போடுவோம். அதையும் நல்லா 2 நிமிஷம் நம்ம வதக்குவோம். ஏன்னா கொஞ்சம் பச்சை வாசம் போகணும். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற கேரட்டை கொஞ்சம் போடுவோம். இதுவும் நல்லா எண்ணெயில் வதங்கி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினா போதும். அப்புறம் இதுக்கு நமக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்குவோம். உப்பு போடுறதுனால சீக்கிரம் நல்லா வதங்கி வரும். அதுக்காக தான் கொஞ்சம் இந்த காய்க்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கிட்டோம். ரைஸில் தனியாக உப்பு இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கி வருது. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் சிக்கன் மசாலா தூவிக்கலாம். இது நல்லா இருக்கும் காரமாக. இப்போ நல்லா வந்து வெந்து வதங்கி சுருண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம உடச்சி ஊற்றி வச்சுருக்கிற முட்டையை ஆட் பண்ணுவோம். இது நல்லா வதக்கி நம்ம வந்து பெருசு பெருசாக கொண்டு வருவோம். அப்போ தான் நல்லாயிருக்கும் கடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு. ரொம்ப சின்ன சின்னதாக தேவையில்லை. ஓரளவுக்கு நல்லா பெரிய சைஸில் நம்ம நல்லா வதக்கிடலாம். அடுப்பு ஸ்பீடில் வச்சு செஞ்சோம்னா பெருசு பெருசாக வந்துடும். இப்போ நல்லா வெந்து வதங்கி வந்துடுச்சு. அந்த முட்டைக்கோஸ், கேரட், வெங்காயத்தோட நல்லா அது மிங்கிள் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சாப்பாட்டை எடுத்து போட்டுக்குவோம். ஆல்ரெடி சாப்பாட்டிலே கொஞ்சம் உப்பு இருக்கிறதுனால நம்ம இதுக்குன்னு தனியாக கொஞ்சம் உப்பு சேர்த்து தேவையில்லை. இருந்தாலும் பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஒரு நல்லா 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா அந்த கலரோடு சேர்ந்து வரும். முட்டை, கேரட், முட்டைக்கோஸோடு சேர்ந்து நல்லா மிங்கிள் ஆகும். இப்போது வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கிற மல்லித்தழையை வந்து இதில் தூவுனா இன்னும் கொஞ்சம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நான் வந்து ஆயில் ஊற்றிக்கிட்டேன். இது நல்லாயிருக்கும். இப்போ வந்து கடைசியாக வந்து நான் வந்து மிளகுத்தூள் தூவிக்கிட்டேன். இதுவும் வந்து காரத்துக்காக தான். இப்போது அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்கி வச்சாச்சு. ஓகே, தேங்க்யூ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.